அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, கடந்த மாதம் முழுமைக்கும் இறைவன் செய்த நன்மை அனைத்துக்கும் நன்றி கூறுவோம். இன்று 9வது மாதத்தில் முதல் நாளில் நிற்கிறோம் இல்லையா? இந்த மாதத்தையும் அவர் நிறைவாக நமக்கு ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். அந்த நம்பிக்கை வீண் போகாமல், நம்முடைய மன்றாட்டு மறுக்கப்படாமல், நம்ம வேண்டுதல் பலனுள்ளதாக இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம் இல்லையா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 2 இறை வார்த்தை 1-4 முடிய. குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன்வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்துகொள். உள்ளத்தில் உண்மையுள்ளவளாய் இரு, உறுதியாக இரு. துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே. ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகிச் செல்லாதே. உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள், இழிவு வரும்போது பொறுமையாயிரு. மக்களே, நம்ம ஒவ்வொருவரையும் அவர் தம் பணிக்கு அழைக்கிறார் இல்லையா? எந்த விதத்தில் ஒரு சின்ன சின்ன காரியங்கள், பிறரை ஆற்றுப்படுத்துறதில்ல, பிறருக்கு உதவி செய்கிறதில்ல, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம இறை வார்த்தையை அவங்களுக்கு கொடுக்கறதில்ல, அவங்க துன்ப துயரங்களில் இருக்காங்களா கலங்காதீங்க என்று சொல்கிறதில்ல. இப்படி ஒவ்வொரு பணியிலையும் நமக்கு அழைக்கிறார். அப்படி அழைக்கும்போது நம்மளை அறியாமலேயே நாம் சோதனைக்கு உட்படுகிறோம் இல்லையா? நாம் தான் உள்ளே விழுகிறோம் சோதனைக்குள்ள. ஏன்னா நம்ம அவங்கள்ட்ட பேசுனதுனால இந்த துன்பம் இருக்கோ, இவங்களுக்கு நாம் ஜெபிச்சதுனால இந்த துன்பம் இருக்கோ, இருக்கட்டுமே. என்ன இருந்தாலும் அழைத்தவர் பெரியவர் இறைவன், உங்கள் நாவில் வார்த்தை வைத்தவர் அவர் இல்லையா? அதை பிறருக்கு சொல்லும்படி செய்தவரும் அவர் தான். அப்படி இருக்கும்போது எதற்கு கலக்கம் நமக்கு? அதுதான் என்ன சொல்கிறாப்புல, ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன்வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். என்ன சோதனை வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். நம்ம அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது தான் நாம் முன்னேறி செல்ல முடியும். அப்பாடி நமக்கு இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் செய்ய முடியாது என்று நாம் நினைத்தால் நாம் நினைத்தது தான் நடக்கும். முடியும் என்று சொல்லி பாருங்களேன். அப்படி சொல்லி போகும்போது நமக்கு நிறைவான ஆசீர் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம நாவு எப்பவும் உண்மை பேசணும். பொய்யுரைக்காமல், பிறட்ட பொய் சொல்லாமல், தேவைக்கு தக்கன பழகாமல், நல்ல முறையில் பழகும்படி நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் இறைவனுக்கு உண்மையுள்ளாக இருக்கணும். அதான் என்ன சொல்கிறார், உள்ளத்தில் உண்மை உள்ளவனாயிரு, உறுதியாக இரு, துன்ப வேளையில் பதற்றமுடன் செயல்படாது. என்ன நேர்ந்தாலும் நன்றி ஆண்டவரே என்று சொல்ல நாம் பழகி கொண்டால் கண்டிப்பாக நமக்கு எல்லாமே நிறைவாக நடக்கும். அதான் ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள். நீரின்றி இல்லை ஆண்டவரே, நீர் செய்வீர், எனக்கு பெரிய வியத்தகு செயல் ஒன்று செய்வீர். இப்படியே உள்ளுக்குள்ளே சொல்லி பாருங்களேன், அந்த சொல்லே உங்களை நிறைவாக வழி நடத்தும். அப்போ நம்ம என்ன வந்தாலும் பொறுமையாக இருப்போமா? என்ன இழிவு வந்தாலும், என்ன அவமானம் வந்தாலும் பொறுமையாக இருப்போமா? எதுக்கு பொறுமையாக இருக்கும்? அவமானப்படுறது நான் இல்லை ஆண்டவரே, என்னுள்ளே இருக்கிறவர் நீங்கள் தான். பிரேஸ் தி லார்ட். சிறை சிந்தையோடு சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவரே, எங்களுக்குள் நீர் இருக்கிறீர் என்பதை முழுமையாக எங்களுக்கு தெளிவுபடுத்தின அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கிறது ஆண்டவரே. எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தையும் வலிமையை மட்டும் தாரும் ஆண்டவரே. எப்பொழுது நாங்கள் உண்மையே நினைக்கும்படி தேவநீர் எங்களை வழிநடத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி, இந்த நாளை தந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.